இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நீங்கள் இணைந்து கொள்வது பிரைம் டைம் சன்ரைஸ் காலை நேர பிரதான செய்திகளுடன். இன்று செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக அமைய வேண்டும் என்று நியூஸ் ஃபர்ஸ்டின் சார்பாக எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். காலை நேர பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பில் சில இடங்கள் டெங்கு அச்சுறுத்தல் வலயத்திலிருந்து நீக்கம். மொனராகலையில் தேர்தல் சட்டங்களை பாதுகாக்க முடியாத நிலை, தேர்தல் கண்காணிப்பாளர்கள் தெரிவிப்பு. ஈராக்கில் புதிய அரசாங்கத்தை அமைப்பதற்கு அந்நாட்டின் பாராளுமன்றம் அனுமதி. இன்றைய காலை நேர பிரதான செய்திகளில் முதலில் எமது அவதானம் உள்நாட்டு செய்திகளுக்கு. மொனராகலை மாவட்டத்தில் தேர்தல் சட்டங்கள் பாதுகாக்க முடியாத நிலை காணப்படுவதாக தேர்தல்கள் கண்காணிப்பாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். தேர்தல் சட்டங்களை மீறுவது தொடர்பில் தேர்தல்கள் ஆணையாளர் வழங்கியுள்ள ஆலோசனைகளை நடைமுறைப்படுத்த முடியாத நிலை போலீசார் உள்ளதாக கஃபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் கீர்த்தி தென்னகோன் தெரிவித்துள்ளார். நாட்டின் ஏனைய பகுதிகளில் தேர்தல் காலங்களில் சட்டங்களை பாதுகாப்பது போலன்றி தேர்தல் சட்டங்களை மீறுகின்ற சம்பவங்கள் அதிகம் பதிவாகியுள்ளமை மொனராகலை மாவட்டத்தில் காணப்படுவதாக கஃபே எனவும் நீதியானதும் சுதந்திரமானதுமான தேர்தலுக்கான மக்கள் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் கீர்த்தி தென்னகோன் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து மொனராகலை மாவட்டத்தில் தேர்தல் சட்டமீறல்கள் அதிகரித்த வண்ணம் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 3 நாட்களில் 300க்கும் அதிகமான சட்டவிரோத கட்சி அலுவலகங்கள் மாவட்டத்திலிருந்து தேர்தல்கள் செயலகத்தால் அகற்றப்பட்டுள்ளதாகவும் கீர்த்தி தென்னகோன் தெரிவித்துள்ளார். மொனராகலை மாவட்டத்தில் 57 தேர்தல் தொடர்பான வன்முறை சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் கஃபே அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. குறிப்பாக சொத்துகளுக்கு சேதம் ஏற்படுத்தியுள்ளமை, அச்சுறுத்தல் விடுக்கின்றமை மற்றும் வன்முறைகளில் ஈடுபட்டுள்ளமை போன்ற சம்பவங்களே அதிக அளவில் பதிவாகியுள்ளதாகவும் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் கீர்த்தி தென்னகோன் சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் தேர்தல் வன்முறைகளை கட்டுப்படுத்த போலீசார் முழு அளவில் செயற்படுவதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். யாழ் புத்தூர் பகுதியில் நேற்றிரவு பஸ் ஒன்று குடைசார்ந்து விபத்துக்குள்ளானமை தொடர்பில் பஸ்ஸின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த அனர்த்தத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் 11 பயணிகள் காயமடைந்துள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. உயிரிழந்தவரின் சடலம் யாழ் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் பிரேத பரிசோதனைகள் இன்று இடம்பெறவுள்ளன. விபத்தில் காயமடைந்தவர்கள் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். காயமடைந்தவர்கள் 5 பெண்களும் 5 ஆண்களும் காணப்படுவதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். மானிப்பாயிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பஸ் ஒன்றே நேற்றிரவு 7:30 அளவில் விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த மார்க்கத்தில் போக்குவரத்தில் ஈடுபடுவதற்கான அனுமதி பத்திரமின்றி பயணித்த பஸ் ஒன்றே விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர். குறுக்கு வீதியில் பயணித்த போதே பஸ் குடை சாய்ந்துள்ளதாகவும் போலீசார் கூறினர். விபத்து தொடர்பில் அச்சுவேலி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். குருநாகல் அப்பகொலவெவ நிகத்தலு போத்த பிரதேசத்தில் 4 வயது சிறுமியொருவர் கடத்தப்பட்டுள்ளார். இதுகுறித்து முறைப்பாடு கிடைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பமரா கேஷானி என்ற சிறுமியே இவ்வாறு இன்று அதிகாலை கடத்தப்பட்டுள்ளார். இது தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாக சிறுமியின் தந்தை அனுர பண்டார விஜயகோன் தெரிவித்துள்ளார். ஹட்டன் காமினிபுர பகுதியில் கடந்த 4 நாட்களாக குடிநீர் விநியோகம் தடைப்பட்டுள்ளமையினால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். நகர சபைக்குட்பட்ட காமினிபுர புல்பேன் பாதை பகுதியில் நீர் வழங்கும் குழாயில் ஏற்பட்ட வெடிப்பினால் அந்த பகுதிக்கான நீர் விநியோகம் தடைப்பட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை முதல் குடிநீர் விநியோகம் தடைப்பட்டுள்ளமையால் தாம் மிகுந்த சிரமத்தை எதிர்நோக்குவதாக மக்கள் குறிப்பிடுகின்றனர். பறிக்கிறாங்க, ஆனா பறிச்சா இன்னும் அவங்க சரியான முறையில் இன்னும் கண்டுபிடிக்கல. இப்ப இங்க சரி கஷ்டமா இருக்கு. என்ன ஸ்கூல் பிள்ளைகள் போறதுக்கு இருக்கு. 500 அடி பள்ளத்துல இருந்து இன்னொருத்தோட வீட்டுல இருந்தா நாங்க தண்ணி தூக்கிட்டு வர இருக்கு. உடுப்பெல்லாம் கழுவுறதுக்கு வழியில எல்லாம் ஊற போட்ட வாக்குல இப்படியே இருக்கு. இப்ப 4 நாள் எங்களுக்கு தண்ணி இல்ல. நாங்க மேல இருந்து கீழே தண்ணி கொண்டு வர போறோம். எங்க புள்ளாலை வச்சுக்கிட்டு எங்களுக்கு தண்ணி எடுக்க போற சரியான கஷ்டமா இருக்கு. நாங்க 2-3 தடவை கால் பண்ணி சொல்லிட்டோம் போலுக்கு வாரம்னு சொல்லி
வந்தாங்க. ஆனால் செஞ்சு தர மாதிரி இடங்கள்ல வந்து பார்த்துட்டு செய்கிறேன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் தண்ணி இல்லை எங்களுக்கு. இப்போ சரியான கஷ்டமாக இருக்குது தண்ணி எடுக்கிறதுக்கு. எல்லாம் தண்ணி எடுக்க ஆள் இல்லை வீட்டில். என்ன செய்யறது? அதை சுற்றி நீ நாங்கள் தண்ணிக்கு எத்தனை தண்ணி ஹோல்ட் பண்ணிட்டோம். வர தண்ணி வந்த பாடுங்கள ஒன்றுங்கள ரோட்டை செஞ்சு பார்க்குறாங்க. எங்கே இருக்கோ தண்ணி ஏது இருக்கோ தண்ணின்னு சொல்கிறாங்க. தண்ணிலாம் இல்லை எங்களுக்கு. நாங்கள் எங்கே போய் குடிக்கிறது? இந்த தண்ணி இல்லாத நேரத்தில் எல்லா வீட்லேயும் மீட்டரு. யார் கொடுக்க போகிறா தண்ணி? ரோட்டுக்கு மேலே ஒருத்தருக்கும் தண்ணி இல்லை. கொழும்பு நகர சபைக்கு உட்பட்ட பகுதிகளில் டெங்கு நுளம்பு பரவக்கூடிய பகுதிகள் என அடையாளப்படுத்தப்பட்டிருந்த சில இடங்கள் டெங்கு அச்சுறுத்தல் வலயத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளன. டெங்கு நுளம்பு பரவுவதை அதிகளவு கட்டுப்படுத்தவுள்ளமையே இதற்கு காரணம் என கொழும்பு நகர சபையின் தலைமை சுகாதார வைத்திய அதிகாரி ருவன் விஜயமுனி தெரிவித்துள்ளார். எனினும் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வருடத்தில் இதுவரையான காலப்பகுதிக்குள் 2480 பேர் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த காலப்பகுதிக்குள் கடந்த மார்ச் மாதத்திலேயே டெங்கு நோயால் இடம்பெற்ற கடைசி உயிரிழப்பு பதிவாகியுள்ளதாகவும் கொழும்பு நகர சபையின் தலைமை சுகாதார வைத்திய அதிகாரி ருவன் விஜயமுனி சுட்டிக்காட்டியுள்ளார். இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். வணக்கம். வணக்கம் அடில் சார். மத்திய சப்ரகமுக மேல், வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் இடையிடையே மழை பெய்யும். பிற்பகல் அல்லது மாலை வேளைகளில் கிழக்கு ஊவா மாகாணங்களின் பல இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் நடந்து கொள்வது பொருத்தமானதாக இருக்கும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிரதேசங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிரதேசங்களிலும் மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்துக்கு 20 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையில் இருந்து வீசும். இதேவேளை கடல் பிராந்தியங்களில் புத்தளம் தொடக்கம் மன்னார் காங்கேசன்துறை ஊடாக திருகோணமலை வரையான, அத்துடன் ஹம்பாந்தோட்டை தொடக்கம் பொத்தியில் வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிரதேசங்களிலும் காற்றின் வேகம் மணித்தியாலத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரையில் அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் கொந்தளிப்பாகவும் காணப்படும். நன்றி அந்த வானிலை தொடர்பான தகவல்களுக்கு.